எலெக்ஷன் இந்தியா ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு எல்லா கட்சிகளும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. மோடிஜியோட ஸ்ட்ராட்டஜி ஆப்கி பார் சாக்கோ பார் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அவர் 400 400ன்னு ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. மோடி வந்து ராகுல் காந்தியை ரொம்பவே விமர்சித்து, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே அமைதி தொகுதியிலேருந்து ஓடிட்டார், இனிமேல் வயநாட்டு தொகுதியிலேருந்தும் ராகுல் காந்தி ஓடிடுவார் அப்படின்னு இன்றைக்கி பிரச்சாரத்துலலாம் சொல்லியிருக்காரு. பட் அதுக்கு ராகுல் காந்தி அவரோட வழியிலேயே போய் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காரு. நீ 400ன்னு எல்லாத்தையும் மைண்ட் செட் பண்ணுற, நான் உன்னை 150ன்னு மைண்ட் செட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாஜக 150 சீட்டு கூட இந்த தேர்தலில் ஜெயிக்காதுங்கிற மாதிரி எல்லா ஊர்லேயும் அவரும் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த 2 மைண்ட் செட்டில் எந்த மைண்ட் செட் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா ப்ராபபிலிட்டியே கிடையாது. சவுத்தில் 100 தொகுதிக்கு மேலே பாஜக தோற்றுரும். அப்படிங்கிறப்ப மீதி இருக்கிறதே 400 சீட்டு தான். அந்த 400 சீட்டு நீங்களே ஜெயிச்சிருவீங்கன்னா அது லாஜிக்கே இல்லாத விஷயம். ஸோ பார்ப்போம் ராகுலோட ஸ்ட்ராட்டஜி ஜெயிக்குதா இல்லை மோடிஜியோட ஸ்ட்ராட்டஜி ஜெயிக்குதா அப்படின்னு. பட் ஆப்கி பார் சாக்கோ பார் தான். கண்டிப்பாக இந்த வாட்டி காங்கிரஸ் வரும்னு நம்புவோம். ஸோ இந்தியாவை காப்பாற்றணுன்னா வேறு வழி இல்லை, ராகுல் காந்தி வந்தால் தான் முடியும். ஸோ இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.